அனைவருக்கும் வணக்கம். இப்போ அர்த்தமுள்ள அன்னை மதம் எதுங்க? அர்த்தமுள்ள அன்னை மதம் அன்பு மதம் தானே. எல்லா அன்னைமார்களும் அன்பைத்தான் போதிக்கிறாங்க. ஓகேங்களா? அன்பு இல்லைன்னா இந்த உலகமே கிடையாதுங்க, உயிர் இனங்களே கிடையாதுங்க, உறவுகளே கிடையாதுங்க. எங்கள் அம்மாவுக்கு அந்த காலத்தில் வைசூரி போட்டுருச்சு உடம்பெல்லாம். அந்த சொல்லுவாங்களே பெரிய அம்மை போட்டுருச்சு உடம்பெல்லாம். அப்போ அவங்களுக்கு என்ன 16-17 வயசு இருக்கும். அப்போ கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்க காலகட்டத்தில் அம்மாவுக்கு வைசூரி போயிடுச்சு. அப்போ ஒரு முஸ்லீம் தாய் அம்மாவை பாதுகாக்கிறாங்க. பொதுவாக அந்த காலத்தில் இந்த மாதிரி வைசூரி போட்டவங்கள என்ன செய்வாங்க அப்படின்னா, பெரியாஸ்பத்திரி கொண்டு போய் மொத்தமாக ஒரு இடத்துல வச்சுருந்து அவங்க செத்து போக அப்படியே குழியில் புதைச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி காலகட்டம். ஒரு அம்மா அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போய், ஒரு முஸ்லீம் தாய் எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்கள தூக்கிட்டு போய் ஒரு ரூம் அவங்களுக்காகவே ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த ரூமில் அம்மாவை இருக்க வச்சுருந்துருக்காங்க. அப்போ முனிசிபல் ஆஃபீஸ்லேருந்து நிறையா பேர் தேடி வரப்போ, யார் யார் எங்கே இருக்குன்னு தேடி வரப்போ இந்த அம்மாட்ட வந்திருக்காங்க. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அந்த முஸ்லீம் தாய் சொல்லியிருக்காங்க, இங்கே உள்ளுக்குள்ளே என் பொண்ணு பேர்காலம் குழந்தை பிறந்திருக்கு, இங்கெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்களா. பாருங்களேன், ஒரு ஜாதி மதம் மீறிய ஒரு சந்தோஷமான விஷயம் எங்கள் அம்மாவை காப்பாற்றினது. இன்றைக்கி நாங்கள்லாம் இந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த தாய் தானே காரணம். அப்போ அந்த அம்மாக்கிட்ட என்ன நோக்கத்தில் எங்கள் அம்மாவை காப்பாற்றினாங்க? அதுதாங்க அன்பு. அந்த அன்பைத்தான் நான் ஒவ்வொரு தாய்மார்கள் மூலமாக நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி அந்த முஸ்லீம் தாயை வாழ்த்துற என்னுடைய நெஞ்ச மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வாழ்த்திருப்பீங்க இல்லைங்களா? அடுத்து என் தாயை பற்றிய செய்தி நான் தொடர்கிறேன். நன்றி, வணக்கம்.